தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேங்க. நம்ம பிரசாந்த் அவர்கள் நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தாங்க அந்தகன். ஸோ இந்த படத்தோட ட்ரைலர் வந்து மாசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அத பத்தி இன்னைக்கு பார்த்தலாம். டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரைலருக்குள்ள போய்லாம் வாங்க. இந்த படத்த பத்தி சொன்னேன்னா, நம்ம படத்துல கதாநாயகிகளுக்கு கண்ணு தெரியாதுங்க. ஸோ இதனால இவர் வந்து ஒரு பியானோலிஸ்ட்டா இருக்காரு. ஸோ பியானோல பயங்கரமா வாசிப்பாருங்க. ஸோ கண்ணு தெரியாத இவரு எப்படி வாசிக்கிறாரு அப்படின்ற ஒரு ஆச்சரியத்துல இவர வந்து நெறைய பேர் புக் பண்ணி இவருடைய இசைய நெறைய பேர் கேட்குறாங்க. இவர்கிட்ட கத்துக்கவும் நெறைய பேர் வராங்க. ஸோ இவருக்கு ஒரு பக்கம் காதலும் இருக்கு. ஸோ இந்த மாரி இவருடைய லைஃப் வந்து சந்தோஷமா போயிட்டுருக்கு. ஆனா இவரு யாருக்குமே தெரியாம ஒரு ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்காருங்க. ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு வந்து நல்லாவே கண்ணு தெரியும். ஸோ கண்ணு தெரியும்னு சொல்லி பியானோ வாசிச்சா ரூ. 10 கூட தர மாட்டேன்றாங்க. ஸோ கண்ணு தெரியாதவனா போயிட்டு பியானோ வாசிச்சா 1000, 2000 தரானுங்க. ஸோ அதனால இது நல்லா இருக்கேன்னு சொல்லி கண்ணு தெரியாத ஒரு ஆளா நம்ம ஆள் போயிட்டு பியானோ வாசிக்கிறது. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆனா நம்ம ஹீரோக்கு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது என்னன்னா, தெரியாம ஒரு கொலைய பார்த்துடுறாரு. ஸோ இவருக்கு தான் கண்ணு தெரியாதே, கொலைய பார்த்தாங்களா இல்லையா? இல்ல எப்படி தெரியும்? அப்படின்னு தான் யோசிக்கிறேன். பொதுவாவே கொலை செஞ்சவங்க, நம்ம கொலை செஞ்சத பார்த்தவன், உண்மையாவே அவன் கண்ணு தெரியாதவனா இருக்கானா? இல்ல கண்ணு தெரியாதவன் மாதிரி ஏமாத்தி நம்மள போலீஸ்கிட்ட போட்டு குடுத்துருவானா? அப்படின்னு ஒரு சந்தேகத்துல இருக்கவன் தான். ஸோ என்னதான் ப்ரீ பிளான் மர்டரா இருந்தாலும், அந்த மர்டர்லயே ஒரு சின்ன மிஸ்டேக்கால நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிறாரு. ஸோ கொலை பண்ணது வேற யாருங்க? 90ஸ் கனவு கன்னியான சிம்ரன் அவர்கள் தான் கொலைய பண்ணிர்றாங்க. ஸோ அத தான் நம்ம படத்தோட கதாநாயகனும் பார்த்து தொலைச்சுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன? இவன் பார்த்தானா? இல்லையா? இருக்கா? இல்லையான்ற மாரி நம்ம ஹீரோவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டு இவனுக்கு கண்ணு தெரியுதா? இல்லையான்னு செக் பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து உண்மையான பிளைண்ட் இல்லையே! ஸோ அதனால வந்து நம்ம ஹீரோவால எவ்வளோதான் சமாளிக்க முடியும்? அவரோட சொந்த வீட்டுக்கு போனா கண்ணு தெரியாத மாரி நடிக்கிறதுக்கான அவசியம் இல்லையே! ஸோ அந்த வீட்ல அவர் மட்டும் தானே இருக்கணும்னு சொல்லி அவரும் ஃப்ரீயா இருக்காரு. ஸோ அதுவும் அவருக்கு ஆபத்தா முடிஞ்சு, நம்ம படத்த கதாநாயகனுக்கு கண்ணு தெரியலன்றது நம்ம சிம்ரன் அவர்களுக்கு தெரிஞ்சு போதுங்க. ஸோ இதனால அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து அடாபுடின்னு இந்த மாரி எதுவுமே பண்ணல. இத்தன நாள் கண்ணு தெரியாத மாரி இருந்தல்ல. ஸோ இதுக்கப்புறமா அப்படியே இருந்துன்னு சொல்லிட்டு, குடிக்கிற காஃபில ரவுண்டா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அத குடிச்சதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் பிரசாந்த் அவர்களுக்கு 2 பார்வையும் அவுட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கொலைய பார்த்தேன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. ஏன்னா, "உனக்கு தான் ஆல்ரெடி கண்ணு தெரியாதுடா தம்பி" அப்படின்னு சொல்லி அவன தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? நம்ம ஹீரோக்கு கண் பார்வை போச்சு. ஸோ சிம்ரன் அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்ப, நம்ம சிம்ரன் அவர்களும் சந்தோஷமா இருக்கலாமேன்னு போறாங்க. ஆனா பார்வை போனது நம்ம ஹீரோக்காச்சே. சும்மா இருந்துருவாரா? அடிச்சு புடிச்சு தேடி கண்டுபிடிச்சு அவர பழி வாங்குறாருங்க நம்ம பிரசாந்த் அவர்கள். ஸோ இவருக்கு வந்து உதவியா நம்ம யோகி பாபு அவர்கள் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம சிம்ரன் அவர்கள் கட்டி போட்டு அவர் கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு அவர்கள் திமிரு பிடிச்ச ஆணவ பிடிச்ச சொல்லி இந்த மாரி பல வார்த்தைகள் சொல்லி நம்ம சிம்ரன் அவர்கள குத்தி, 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 குத்தி காட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்ம சிம்ரன் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா? ஸோ தப்பிச்சு போனதுக்கப்புறம் நம்ம பிரசாந்த் அவர்கள் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக என்னென்ன பண்றாங்க? அப்படின்னு போகும்போது, இந்த படத்தோட ரீமிக்ஸ் ஒண்ணு பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது. கடைசியில வந்து கொலை பண்ண அந்த பொண்ணு வந்து இறந்துருவாங்களா? ஸோ அப்படி பார்த்தா, இந்த படத்துல நம்ம சிம்ரன் அவர்கள் மர் கயா சால்னா. ஸோ நம்ம ஹீரோ தான் ஒரு விதத்துல காலி பண்றதுக்கு காரணமா இருப்பாரு. ஸோ கடைசியில நம்ம ஹீரோக்கு பார்வை வந்ததா இல்லையா? ஸோ இத்தனையும் பண்ண நம்ம சிம்ரன் அவர்கள் கோஸ்டி மாறுச்சா இல்லையான்னு தானே கேட்கிறீங்க? ஸோ அது கொஞ்சம் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம தமிழ் டைரக்டர் கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணிலாம் சும்மா உள்ள ஃபன் தேய்ச்சு அடிச்சிருப்பானுங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்றது கிளைமேக்ஸா பார்க்கும்போது, நம்ம என்னதான் படம் எடுத்தாலும் ஸோ அதுல ஒரு 10 படங்கள உள்ள ஆட் பண்ணி தானே இருப்போம். ஸோ அந்த மாரி தான் இந்த படத்துல எத வச்சு ஆட் பண்ணி உள்ள சொல்லி காமெடி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு தான் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க ரொம்ப ஆவலா தாங்க இருக்கேன். ஸோ இந்த படம் பார்க்க நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கோட் படத்துலயும் நம்ம பிரசாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த படம் ஒரு அப்கமிங்கா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நெறைய படங்கள் நம்ம பிரசாந்த் அவர்கள் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா, காலங்கள் கடந்து மீண்டும் வருவதில் எவ்வளோ கடினம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதை தாண்டி நம்ம பிரசாந்த் அவர்கள் வரணும்னு நானும் அத அதிகமா எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பா வருவாரு. ஸோ இந்த படம் அவருக்கு நல்ல வாய்ப்பா அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே நண்பா, இந்த படத்தோட ட்ரைலர் உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, இந்த படம் எந்த படத்தோட ரீமேக்ன்னு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்றது நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க.